ராஜசபை இரார் நிறைந்த தெய்வமான ராஜசபையாகும். ராஜசபை இப்பேற்பட்ட தீப ஒளியும் தெய்வமான ராஜசபையும் என்ன காரணம் தெரியாது. எதற்காக யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது எனக்கு தெரியுமே. எப்படி தெரியுமா? சேலத்துக்கு சேர்ந்த யாரு நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பட்டாஞ்சுவடிக்கு சேர்ந்த வெள்ளாளப்பட்டி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து நம்மளுக்கு கூத்து விட்டுக்கிறாங்க. நம்ம கொலாயை பார்த்தோம். ஆமா, ஏன்னா மைக்கு சேதாரம். சரிங்க மாதவா, அப்படி அல்ல. உலகமெங்கும் அருள்பாலிக்கக்கூடிய அம்மன் ஆதிபராசக்தி உலகமெங்கும் அருள்பாலிக்கக்கூடிய ரேணுகா பத்னி ஆலயத்தின் முன்பதாக ஊர் பொதுமக்களால் இன்று ஒன்று கூடி மாபெரும் நாடக கலையானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாதவா, இன்று திடலிலே பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நம்மால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? அருமையான நாடகம், சூப்பரான நாடகம். ஆயா கூதி ஆளுக்கு பாதி. இல்லைங்க, ஆயா ஏறி வேலைக்கு போத அந்த சம்பளத்துல ஆளுக்கு பாதின்னா அவசியம் புண்டை அப்படி அல்ல. அம்மனுக்கு ஆடிய விடிய விடிய ஆடிய கூலியை பிடிப்பது நம்மளோட கடமை. ஆமா, தவறா பேசாத. இந்த மாதிரி பேச மாட்டேங்க, என்னால அடிக்க முடியாது. நிஜமாதான்? நிஜமாதான். சரிங்க. அப்படி இருந்தாலும் இன்று மேடைகளிலே அறிஞர் செய்யும் நாடகத்தின் பெயர் என்ன? அருமையான நாடகம் ஆகாயவாணி பூமாதேவி சபதம். இன்னைக்கு நடக்குது நாடகம். அப்படியா? ஆமா. நாடகம் தண்ணிலே நீங்க யாரு அற்பார் முன்னிட்டு நான் வந்திருக்கிறேன். நான் யார்? எமது பெயர் என்ன சொல்லட்டுமா? சத்தம் ராயரா, நான் அப்புறம் எழுப்பிடுவேன்.
மாதவா சாமி வருவே பிரபு 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 மகா பிரபு மகா பிரபு ஓகரியா ஓகரியா ஓய் என்னிடம் இப்படிலாம் பேசக்கூடாது. நீ என்ன பெரிய புளித்தியா எவனா இருந்தா எடுக்கடா ஏன் அடுமைக்கு நீங்க தானே வந்து மேல வராது. ஆமா சாமி சொல்லுங்க. என்னமோ சொல்ல வந்தேன் ஆனா விட்டுட்டா மக்கள் கைய எதனடா ஊதியில மாத்திக்காரு ஏன்னா சொல்லுயா மாதவா ஓய் சத்திய தவறாதவன் சத்திய தவறாத மன்னன் அறநெறி தவறாத மன்னன் அறநெறி தவறாத மன்னன் எப்படி எப்படி மன்னாதி மன்னரும் மகரமுடி தாங்கி விடுபடுவான். மாறாஜத்தை போயிட்டா மாறி அடிக்கிற எங்க பாட்டி பாட்டியை அங்க போயிடுறோம். என்ன மத்தலகா எங்க பாட்டி தட்டு பாட்டி நான் இங்க மாறறது நீங்க என்ன பண்றீங்க இங்க கூத்தாடுறோம். உங்க பாட்டியை தான் போய் இலை வீட்டுல போய் அடிப்போம். நீங்க போய் சுடுகாட்டுல ஆடுறாங்க இங்க என்ன மாதிரி கூத்தாடுங்க இன்னொரு அடிப்பாங்களா அடிச்சு பாடுறா பேச்சுற மத்தியில வாங்க வாயில நல்லா இருக்குது நல்லா இருக்குது அடிச்சு அடிச்சுதான் நம்மளுக்கு எதுக்கு சண்டை என்ன அடிச்சு அடிச்சு அழிச்சே போயிட்டான் இழைச்சலாம் இல்ல ஒரு சின்னதா ஒரு சம்பவம். என்ன போடாம வர குத்தா குத்திட்டா அப்படியா? ஓ மூளை குத்து ஓட்டுரும் பாத்துக்க. சரிங்க மாதவா சொல்லுங்க. அண்ணாதி மன்னரும் மன்னாதி மன்னரும் முடிதாங்கி வேந்தரும் ராஜரும் நீங்க ஒதுக்கிறதுக்கு அவன் வரக்குள்ள நம்ம 2 பேரும் ஓட்ட குடிச்சு கமெண்ட் பண்ணீங்க ஏன்னா அடிக்கிறீங்க தண்ணி அதிகமா குடிச்சுட்டா அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. டீ கூட குடிக்க மாட்டேன். நெசமாலா டீ குடிக்க மாட்டேன் ஆனா வரஜாய குடிப்பேன். நாமளே பேசிட்டு சண்டை வருதுங்க. அதனால என்ன பண்ணுங்க நெஞ்சம் கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. புடுங்குறதுக்கு தான் பாத்துங்க. கல்வி வீட்டுல வச்சுட்டோம் கேப்பம் சொல்லிட்டோம். வீட்டுல வச்சுட்டீங்களா? ஆமா ஏன்னா கொள்ளுகாரா அவன் தான் புடுங்க வச்சுட்டு வந்துட்டான். நீ ஏன் வச்சுட்டு வந்த? சொல்றது முடிக்கிறான். சுட்டு ஓடாத ஓதலாம். சரிங்க சரிங்க. மாதவா இந்த நாடகத்துல ஓட்டி புகழும்படியாகிய தர்மாங்கதன் உங்க பேர் என்ன சொன்னீங்க? முன்னாடி கல்ல போட்டினா கை காடு பூரா தனித்தனியா வாட்டி போடுவாங்க. என்ன மாச்சிருக்க எல்லாம் மாச்சே தம்பி எல்லாரும் ஏரியா விட்டு தாண்ட மாட்டா எண்ணு சமாச்சாரம்டா அந்த பாட்டு எண்ணுது கோரி மாடு எண்ணுது. ஏன்னா அங்கதான் பழைய பாட்டுல படிச்சுட்டு ஆயிரத்தி ஊர்ல ஊராயிருமா? ஏன்னா நாங்களாம் வாங்கி குடிச்ச ஊரு நீங்களாம் நக்கன ஊரு.
ஓய் ஏய், இன்னொரு டைம் என்னை எடுக்க வைக்காத. இந்த மாதிரி இருக்கு ஆமா, ரைட் கையை வலிக்குது எனக்கு. நிஜமாலா ஆமா, ஏன் சோறுங்களா திங்கறதில்ல. ஏன் நாலாம் பாருங்க சிலிண்டர் ஆட்டுங்கிறேன் ஏன்னா டேய், ஓய் மன்னன் தர்மேந்திரன் என்று சொன்ன உடனே ஆ என்னடா அடியில பிடிங்கி விட்டாய். மயிரை பிடிக்க பிடிக்க மேல விட்டுறேன் ஏன்னா டேய், மயிரை பிடிங்க. அது அந்த வயசுல வச்சுக்கலாம் ஏங்க ஒரு வீதியில ஒரு சாமி வருது நல்ல விவரமா கேட்டுங்க ஆமாடா, ஒரு வீதியில மாரியம்மன் சாமி போகுது அந்த சாமிக்கு எப்படி கொலை போடுவாங்க கொலை போடுவாங்களா? கொலைனா தெரியாதா தெரியாதா? ஓ, 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 ஓ. கொலவை. அது கொலவை நீ சொல்றது கொலை. நீங்க வந்தது எப்படி தெரியுமா ஆ. இவள செமச்சமணி கொலை கொலனி அப்படி வாழை தண்டாட்டம் அப்படி விழு 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 பப்பாளி தண்டாட்டம் வந்திருக்கிறீங்க சாமி உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பெயர்தான் ஆ. தர்மேந்திரன். தர்மேந்திரன் ஆமா, தர்மேந்திர மன்னனாக இருந்து விட்டாலும் அர்ச்சனா 10 மாதம் அர்ச்சனா. அங்கத்துல ஈண்டெடுத்த மாதா பிதா ஓயா அம்மா அப்பா பண்ணி காட்டுறா. நீ அம்மனுக்கு இந்த பேசி இது தண்ணியா இருக்குது இது தண்ணி தங்கவேலு, ஓய், இந்தாண்ட உங்க அம்மா அம்மா. போட்டு ஆழ்த்தி தண்ணி வச்சுக்கிறா ஆறா கேக்குற, ஆளை கேக்குற. அப்படின்னு கேக்குறீங்க அம்மாளுக்கு கழட்டு பூ வாங்கி கொடுத்து. கொடுத்தது யாரு அம்மாளுக்கு பூ வாங்கி கொடுத்தீங்க. ஆ ஒப்பனா ஒப்பன் பேரு என்ன அசோகனா சொல்லட்டுமா? சொல்லடா ஏய் தாயார், ஏய் தந்தையார், எத்திவாறு நீ சத்திராவதியாக இருக்கிறாய். ஏய் பாப்பா கம்மி கதை நல்லா எழுப்பி விட்டுருவேன் உட்கார போட்டு கொஞ்சம் சொல்ல உட்காரு ஏய் நகரா டேய் பையன் எடுத்து ஏய் வந்துடா நகர வர பின்னாடி அவனை எழுந்திருக்கிறேன் எழுப்பிட அவனை அந்த பையன் அவனை எடுத்துட அவனை ஏய் இந்தாடா வரா இந்தாடா இங்கே வா ஏங்க பின்னாடி இருக்கிற மந்திரிங்க
மாதவா சாமி ஏன் சத்தம் போட்டு போடாதீங்க. என்ன போடுற பூச்சில போடுங்க. தயவு செய்து யாரும் பேசாதீங்க. ஐயா வெள்ளச்சலகராஜோடி அன்போடு ஈண்டெடுத்தேன் மாதாயார் யாரு பிதாயார் யாரு தெரியுமா? தாங்கள் சொன்னால் தெரியும். தெரியும். சொல்லாத வித்தை சொட்டு போட்டால் வராது. பெற்றவருக்கு தெரியுமா? பள்ளியோட அருமை பெற்றவருக்கு தெரியுமா? அந்த பிள்ளையோட அருமை உனக்கு என்னடா தெரியும்? கல்லாத மூடனே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மாதவா ஓய் ஆசையோடும் அசையோடும் அன்போடும் அன்போடும் என்னை ஈண்டெடுத்த மாதாயார் அந்த மாதா பிதா யாருங்க? என் பிதாயார் யாருங்க? என் தந்தையோ சுந்தரவர்மன். யாரு என் தந்தை சுந்தரவர்மன். தந்தையோ சுந்தரவர்மன். என் தாயோ யசோதை. யசோதை. சுந்தரவர்மனுக்கும் சுந்தரவர்மனுக்கும் யசோதைக்கும் யசோதைக்கும் அருமையான செல்வன். ஆ. ஆசைக்கே யாரப்பா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காலையில் சம்பளம் கொடுத்துருவாங்க, நம்ம வாங்கிட்டு போகலாம். கத்து முடிச்சாலும் செத்தா பாடம் எடுத்து வீட்டு போற நாடு. ஓய் ஆ. ஆ மாதவா ஓய் சுந்தரவர்மனுக்கும் சுந்தரவர்மனுக்கும் யசோதைக்கும் ஆ. ஆசைக்கும் அதுக்கும் அன்புக்கும் அன்புக்கும் ஒரே ஒரு ஆண்மகன் நான். ஒரே ஒரு செல்லமா ஆண்மகனை பெற்றெடுத்து நீங்க எந்த நாட்டுல ஆண்டு வருகிறீங்க? நாடு நகரம். என் நாடு என்ன? ஆ. என் நகரம் என்ன? என்ன? சொல்லட்டுமா? கீதா மாதாவே. ஆமா. இப்படிலாம் என்ன கேக்குறிய? ஆ. நீ யாரு? ஆ. உன் ஊர் என்ன? ஆ. உன் பேர் என்ன? ஆ. சொல்றா பாக்கலாம். என் ஊரு வேளாளப்பட்டிக்கு பக்கத்துல தெரியுமா? கருப்பூர் பக்கத்துல தெரியாது? அங்கதான் நம்மளுக்கு சுடுகாடு. பரவாயில்ல. அங்கதான் நான் வாழ்றேன், அங்கதான் பிறந்தேன், அங்கதான் சாப்பிடுறது எல்லாமே நம்ம தான். அனாதைங்க நானு. பரவாயில்ல. ஆ. மாதவா ஓய் ஏன்னா இத்தனை குட்டி இருந்தான போகலாம்.
உட்கார்ந்துட்டு கடமுட அந்த பையன் ஒண்டி கத்துறதுல விடிய காலகட்டம் அப்படி போகுது. ஏன்னா நாம செஞ்ச புண்ணியம் அப்படி விடிய கம்மந்து படுத்து வருமா அந்த சண்டை. சரி கல்யாணம் யாரு செய்தேன்? யாருங்க நம்ம பொண்டாட்டி? கரிகையை விட்டு விடுவோம். உனக்கு ஒன்று முடிச்சு எனக்கு ஒன்று முடிச்சு அவன் கடை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். யாருங்க அம்மா? யாருங்க? என் மனைவியோ முதல் தாரம் செண்பகவல்லி. செம்பகவல்லி. இரண்டாவது மனைவி புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. ஆமா, செம்பகவல்லி புவனேஸ்வரி. செம்பகவல்லி புவனேஸ்வரி. அருமையான பொருத்தம். அதவா ஓய் செண்பகவல்லி தன்னை திருமணம் செய்து எனக்கு ஆசைக்கும் அன்புக்கும் உரியவன் ஒரே ஒரு ஆண் பிள்ளை. யாருங்க அவரு? என் மகன் தர்மசீலன். தர்மசீலன். ஆமா, அப்படி வாழைக்கு ஒரு கொலை போல தர்மசீலன் பிறந்த உடனே என் மனைவி காலத்தின் விதிவதற்கால் சரி முதல் மனைவி இறந்து விட்டாள். அம்மா செத்து போகடா. வீடு தனந்தான ஒரு வீடு சாழ வீடு எண்ணிடிக்கான். அந்த வீட்டுல போய் எனக்கு சுட்டு நெருப்புன்னு கேட்டானா. அது மாதிரி இருக்குதுடா, என் பொண்டாடி செத்து போயிட்டாங்கன்னு சந்தோஷமா கேட்குறியா? யார் பொண்டாடி செத்த ஏமாயிருக்கா? முதல் மனைவி செந்தபோலி இறந்து விட்டார். அப்படி இருந்தாலும் மாதவா புவனேஸ்வரி தன்னை திருமணம் செய்து சிறப்புடன் நான் ஆண்டு வருகிறேன். என் நாடு என்ன? என்ன நாடு? மணிமங்களாபுரி. மணிமங்களாபுரி நாடு. ஆமா, மணிமங்களாபுரி தன்னை மகத்துடன் பரிமாணம் செய்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் என் மனைவியை காண வேண்டும். அம்மா போகணுமா? பார்க்கணும். புவனேஸ்வரி உடனே போய் வேலை விட்டாய். அம்மா வீட்டு வேலை செய்யுது, அதெல்லாம் ஒரு ஓரமா போட்டு புவனேஸ்வரி கனவு அழைத்தாரு ஒன்னே கூட்டுறேன். கூட்டி கொண்டு வா. நீ அரவணையில் உட்காருங்க. அந்த வேலை மேல போய் உட்காருங்க. அப்பதான் ஏறும். கொலாயிலையா? ஏறி வாயில வந்துடும்.